குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, ஈதல் சிறந்த செயலா? இன்சொல் இனிய சொல் சொல்லுதல் சிறந்த செயலா? ஈதலை காட்டிலும் இன்சொல் சொல்லுதல் சிறந்த செயல் என்று சொல்கின்றார். ஏன்? காரணம் என்ன? அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் என்னும் குரலில் இதனை சொல்லியுள்ளார். ஈதலை செய்தல் அரிய செயல், இனிய சொல் சொல்லுதல் எளிய செயல். அரிய செயலை எளிய செயலாக்கி, எளிய செயலை அரிய செயலாக்கியுள்ளார். ஒருவன் ஈதலை செய்ய வேண்டுமென்றால் அவன் பொருள் வசதி உடையவனாக இருக்க வேண்டும். பொருள் வசதி இருந்தால் மட்டும் போதாது, அதனை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நல்ல மனமும் வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஈதலை செய்ய வேண்டும். இத்தகைய அரிய செயலை எளிய செயலாக்கி, இனிய சொல் சொல்லும் எளிய செயலை அரிய செயலாக்கி உள்ளார். காரணம் என்ன? இன்சொல் சொல்லுதல் எளிய செயல்தான். ஆனால் நம்மில் பலர் செருக்கு மிகுந்தவர்களாக இருக்கின்றோம். செருக்கு உள்ள இடத்தில் இன்சொல் முளைவிடாது. நம்மில் பலர் சினம் மிகுந்தவர்களாக இருக்கின்றோம். சினம் மிகுந்த இடத்தில் இன்சொல் தோன்றாது. நம்மில் பலர் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருக்கின்றோம். கடுஞ்சொல் சொன்னால்தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டு கடுஞ்சொல் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவ்விடத்தில் இன்சொல் உண்டாகாது. நம்மில் பலர் பொறாமை மிகுந்தவர்களாக இருக்கின்றோம். பொறாமை மிகுந்த இடத்தில் இன்சொல் உண்டாகாது. இக்காரணங்களால் ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா, இந்த 1000 பேரில் 10 பேர் ஈதலை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்சொல் சொல்பவர்கள் 5 பேர் தான் இருக்கின்றார்கள். ஆதலால் இன்சொல் சொல்லுதலை அரிய செயலாக்கி, ஈதலை செய்தலை எளிய செயலாக்கி உள்ளார். இன்சொலை சிறந்த செயலாக்கி, ஈதலை அதற்கு அடுத்த நிலையில் சிறந்த செயலாக்கியுள்ளார். திருவள்ளுவரின் இந்த ரேஷியோ, அன்றைய காலத்தில் இருந்த ரேஷியோ இன்றைய காலத்தில் அதே ரேஷியோ தான் நீடிக்குது. நாளைய இதே ரேஷியோ தான் நீடிக்கும். இந்த உலகம் உள்ளளவும் இந்த ரேஷியோ தான் நீடிக்கும். அதனால்தான் இந்நூல் அழியாத்தன்மையுடன் விளங்குகின்றது. இந்நூல் கண்டித்தன்மையுடன் திகழ்கின்றது. இத்தகைய நுட்பங்கள் அமைந்த நூல் இந்நூல். நுட்பங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.